Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ் ஒர்க் ஷாப். நான் சிவா. இந்த வீடியோல டிஃபென்ஸ் ரேடார் எப்படி செய்யறது அப்படின்ற ஒரு ப்ரோட்டோடைப் மாடலை பார்க்க போறோம். மற்ற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் செஞ்சுட்டு இருப்போம். பட் இந்த வீடியோ மற்ற வீடியோஸ்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்க போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்போ நாங்கள் வீடியோ அப்லோட் பண்றோமோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க பார்த்து ரசிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. கண்டென்ட்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நம்ம தமிழ் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுற ஐஓடி ஒர்க் ஷாப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எலக்ட்ரானிக்ஸ் பற்றி ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நீங்கள் இன்னும் நிறைய டீப்பாக கற்றுக்கலாம். நானே சொல்லி தருவேன். ஸ்டேஷன் லிங்க் கீழே இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே எங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி இல்லைனா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி உங்கள் கேள்விங்களே கேளுங்க. இப்போது வீடியோக்குள்ள போகலாம். ரேடார்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்மி டிஃபென்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரி நாட்டோட மிசைல்ஸ், ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர் ஏதாவது பர்மிஷன் இல்லாமல் நம்ம நாட்டு பார்டருக்குள்ளே வருதா அப்படின்னு மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த ரேடார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நம்ம செய்ய போகிறது ஒரு ப்ரோட்டோடைப் மாடல் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு சிம்பிளான ரேடாரை செய்ய போகிறோம். அதுவும் ஷாப்பில் ஈஸியாக கிடைக்கிற பொருளை வச்சு. இதுக்கு தேவையான பொருளாக என்ன பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார், ஆர்டினோ அண்ட் ஓஎல்இடி டிஸ்பிளே. டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துக்கும் லிங்க் இருக்குது. இந்த அல்ட்ராசோனிக் சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அல்ட்ராசோனிக் வேவ்ஸை சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த சென்ட் பண்ண அல்ட்ராசோனிக் வேவ் ஏதாவது ஆப்ஜெக்ட்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறத இன்னொரு சைடு கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த கேப்சர் பண்ண டேட்டாவை வச்சுக்கிட்டு தான் ஆர்டினோ ப்ராசஸ் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஃபார்முலா வச்சு தான். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் அப்படி நம்ம நிறைய படிச்சிருப்போம். இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸோட ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்ட் தான். ஏரோட ஸ்பீட். டைம் டேக்கிங் எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் ஜென்ரேட் ஆனதுலேருந்து கேப்சர் ஆன வரைக்கும் எவ்வளோ டைம் ஆயிருக்கு அதை கேல்குலேட் பண்ணாலே நமக்கு டைம் டேக்கிங் கிடச்சிடும். இதை வச்சு நம்ம டிஸ்டன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார் ஒழுங்காக ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ண போகிறோம். நான் ஆப்ஸ்டெக்கில் கிட்ட கொண்டு வர டிஸ்டன்ஸ் குறையுது, எடுத்துகிட்டு போனால் டிஸ்டன்ஸ் அதிகமாகுது. அப்போது இது ஒழுங்காக ஒர்க் ஆகுது. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப் பிளாட்டிங். இந்த கிராஃப் பிளாட்டிங் வச்சு நம்ம ஆப்ஸ்டெக்கில் ஈஸியாக நம்ம டிஸ்பிளேல மேப் பண்ண முடியும். நம்ம மோட்டர் பார்த்திங்கன்னா ஒரு செமி சர்க்கிள் டைரெக்ஷனில் தான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். அந்த மோட்டர் மேலே தான் அந்த ரேடாரும் இருக்கும். நம்ம எக்ஸ் ஆக்சிஸை அந்த மோட்டரோட ஆங்கிளை அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஒய் ஆக்சிஸை அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் ரேடாருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இப்போது நமக்கு கோஆர்டினேட்ஸ் கிடச்சிருச்சு. இந்த கோஆர்டினேட்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம டிஸ்பிளேல ஈஸியாக ஆப்ஸ்டக்கிள் எங்கே இருக்குது அப்படின்றத மேப் பண்ணிடுவோம். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற ஓஎல்இடி டிஸ்பிளே. இந்த ஓஎல்இடி டிஸ்பிளே நடுவில் ஒரு பார் மாதிரி ஒரு கோடு இருக்குது. இந்த கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடாரோட கரண்ட் ஆங்கிள். நம்ம ரேடார் திரும்ப இந்த பாரம் நவுந்துக்கிட்டே வரும். அடுத்து முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஸ்டக்கிள் எங்கே இருக்குது அப்படின்னு பாயிண்ட் பண்ணணும். இப்போது நமக்கு தெரிஞ்சிச்சு கோஆர்டினேட்ஸ் கிடச்சிருச்சு ஆப்ஸ்டக்கிள் எங்கே இருக்குது அப்படின்றது. அந்த கோஆர்டினேட்ஸை ஈஸியாக இதில் மேப் பண்ணால் போதும். இப்போ நான் இங்கே மேப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,45. அதாவது நம்ம ஏற்கனவே அதில் பார்த்த ஆங்கிள்ஸ் தான். ஓகே, இப்போ நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம ஆப்ஸ்டக்கிள் வந்து ரொம்ப கிட்டே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாட் வந்து இன்னும் கிட்ட வரும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி மேப் பண்ணுவோம். இதுவே எட்ட இருந்தது அப்படின்னா ரொம்ப எட்ட இந்த டாட் வரும். இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். அடுத்து இதுதான் நம்ம சர்க்யூட் டயக்ராம். இந்த சர்க்யூட் டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கனெக்ஷன்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். ஒன்ஸ் கனெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம ஆர்டினோக்கு கோடு அப்லோட் பண்ண வேண்டியது தான். இந்த கோடு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஆர்டினோ எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த கோடிங். ஓஎல்இடி டிஸ்பிளேவை கண்ட்ரோல் பண்ணுறது, ஆப்ஸ்டக்கிள் அந்த ரீடிங் வாங்குறது எல்லா வேலையும் இந்த கோடிங்லேயே பார்த்துக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த கோடை அப்லோட் பண்ண வேண்டியது தான். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி டூல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. டூல்ஸில் போய்ட்டு போர்ட்ஸில் ஆர்டினோ நேனோ கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போர்ட்டில் என்ன போர்ட்டில் கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்களோ அந்த போர்ட்டை மென்ஷன் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இதோ டிஸ்பிளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்மார்ட் ரேடார் பை தமிழ் ஒர்க் ஷாப் அண்ட் கிரியேட்டிவ் கிரேக்கர்ஸ் 007. தமிழ் ஒர்க் ஷாப்பும் கிரியேட்டிவ் கிரேக்கர்ஸ் 007 ரெண்டுமே நம்ம சேனல் தான். இப்போது ஆப்ஸ்டக்கிள் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா அங்கே ஒரு டாட் மாதிரி வரும். ஓகே, நம்ம ரேடார் சூப்பராக வேலை செய்யுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்டில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் அதை பார்க்கலாம்.
அடுத்து என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்ற க்ளூவையும் நான் வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன். யாராவது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பை பாய். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இது தமிழ் ஒர்க் ஷாப். நான் சிவா.